ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த சாம்சங் மொபைல் வாங்கியிருக்கிறீங்களா? மோட்ரோலா மொபைல் வாங்கியிருக்கிறீங்களா? சயோமின்னு சொல்லக்கூடிய ரெட்மி மொபைல் அந்த மொபைல்ஸ் எல்லாம் அவங்க தயாரிக்கல. ரெட்மி மொபைலை ரெட்மி கம்பெனி தயாரிக்கல. சாம்சங் மொபைலை சாம்சங் மொபைல் கம்பெனி தயாரிக்கலை. அண்ட் மோட்ரோலா மொபைல் தயாரிக்கல. அப்போ யார் செய்கிறாங்கன்னு பார்த்தா, இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியை ஃபாக்ஸ்கான் ஆஃப் இந்தியா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க. இந்தியாவின் ஃபாக்ஸ்கான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. சாலிடான ஸ்டாக்கு, இந்த மார்க்கெட் டர்புலன்ஸில் பாதிக்கப்படாத ஸ்டாக்காக தெரியுது. அதுக்காக தான் இந்த வீடியோவில் எடுத்து பேசுகிறோம். இது என்ன ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக் பற்றி பேசணும், இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் வருது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் உபரியாக தேவையில்லாமல் இருக்குது. இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். 10K 15Kனா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தது அப்படின்னா இதை வச்சுட்டே நம்ம பெருசாக ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி லோ, அஸ் ஐ செட் 10 to 15K. ஸோ இதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை, இதுவே போதுமானது. இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாது அப்படின்னு தான் இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்குன்னு பெருசாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். ஸோ இதில் டெய்லி ட்ரேடிங் கிடையாது, சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் ட்ரேடிங் இருக்கும். வேற சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் டெய்லி ட்ரேடிங் இருக்கும், இன்ட்ராடே ட்ரேடிங், பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் இருக்கும். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு நல்ல வாய்ப்பு திடீர்னு தான் கிளம்பும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோம் நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா மிஸ் பண்ணுவீங்க நல்ல வாய்ப்பை. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணி அந்த டைம் ஜோன்னு ஒத்து வராமல் இருக்குது, அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அமேசிங்காக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும்னா சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லாவே போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்லாயிருக்கு, சூப்பர் ஃபென்ஸ் பென்னி எதிர்காலத்தை வளப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் டிக்ஸான் அப்படி DIXON டிக்ஸான் அப்படின்னு. ஸோ இந்த டிக்ஸான் என்ன செய்கிறாங்கன்னா, தேர் மேனுஃபேக்சரர் ஆன் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுடைய ஓன் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி அதில் இன்கம் பார்க்குறது கிடையாது. யாரோ
எங்கேயோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இட் இஸ் கால் லைக் ஓஇஎம் சொல்லுவோம் இல்லையா, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், சம்திங் லைக் தட். அதே மாதிரி தான். ஸோ கான்ட்ராக்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. அது யாருக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா சயோமின்னு சொல்லக்கூடிய ரெட்மி, அவங்களுடைய மொபைலு, அவங்களுடைய டிவி, அவங்களுடைய அதர் ஹோம் அப்ளையன்சஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. அண்டு சாம்சங்கோட மொபைலு அண்டு ஏசி, ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் மோட்டோரோலா அவங்களுக்கான இதெல்லாம் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இவங்க மொபைல் பெருசாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய 60% ஆஃப் ரெவென்யூ வந்து இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் மட்டுமே வந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் லேப்டாப் கூட பண்ணிட்டு சாம்சங் அண்ட் சயோமி லேப்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. 60% ஆஃப் இன்கம் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங்லேயே வந்துடுதுன்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் பொசிஷன் வந்து 61,500 crores ஆகியிருக்கு. ஸோ இவங்க வந்து டெப்ட் இருக்கான்னு கேட்டால் இந்த கம்பெனிக்கு டெப்ட் இருக்குது. கடன் இல்லாத கம்பெனி கிடையாது. இந்த கம்பெனியோட டெப்ட் வந்து கண்ட்ரோல்டு டெப்ட்டு அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ அந்த மெல்ல டெப்டெல்லாம் குறைச்சிட்டே வந்துடும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ளஸ் இவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் பக்கம் இவங்க ஒர்க் பண்ணுறதுனால ஸோ தே ஆர் கெட்டிங் பிஎல்ஐ இன்சென்டிவ், அந்த ப்ராஃபிட் லிங்க்ட் இன்சென்டிவ்னு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பிஎல்ஐ ஸ்கீம் முடிஞ்சாலும் இந்த மார்ச் இறுதியில் வந்து அந்த பிஎல்ஐ 2.0 அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. அடுத்த கட்ட இன்சென்டிவ் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதுக்கு இருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து லாப சதவீதம் ரொம்ப அதிகமாகிடும். அண்ட் தென் இவங்க பண்ணுறது எல்லாமே பேக்வர்ட் இன்டெக்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது தனக்கு வேண்டியதை தாங்களே தயாரிச்சுக்கிறது, அதான் பேக்வர்ட் இன்டெக்ரேஷன். ஸோ அது பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய நியூ வெஞ்சர் வந்து ரீசெண்டாக வந்து கூகுளோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுலேயும் கான்ட்ராக்டில் கூகுள் பிக்சல் மொபைல்ஸ் அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் அதுக்கு ரிலேட்டட் ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி தான் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாக் பற்றி ஏதாச்சும் ஒரு வெர்டிக்ட் சொல்லுங்கள், ஒரு வேர்டில் சொல்லுங்கன்னு கேட்டால் என்னோடய வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ ஹை வேல்யூடு க்ரோத் ஸ்டாக். ஸோ திஸ் இஸ் ஹை வேல்யூட் க்ரோத் ஸ்டாக் நான் சொல்லுவேன். இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பரிந்துரை கிடையாது. எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், தனிப்பட்ட பார்வை, ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலில் போடுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி நல்லாவே போய்ட்டு 2 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள வேறு யார் பேர்லேயோ ஆரம்பித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு 8 இபுக், நான் எழுதின 8 இபுக் போட்டு வச்சுருக்கேன். இந்த இபுக்கெல்லாம் வந்து அமேசானில் கிடைக்குது. அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் சைட்டில் அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் மொபைலே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் இன்ட்ராடேயில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.